தமிழ்நாட்டின் சிங்கம் அந்த டீமுக்கு தான் இப்ப வர போறோம். எல்லாரும் எனக்கு அடிக்கிற டீம் சிஎஸ்கேவா? தயவு செஞ்சு இந்த திட்டாதீங்க. உங்களுக்கு ஒசரமே கஷ்டப்பட்டு இந்த டீம் வந்து 5வது இடத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். பாக்கலாம், இதுக்கு மேல என்னால பிளேஸ் கொடுக்க முடியாது. 5வது இடத்துல இந்த டீமுக்கு கொடுக்க முடியும். சொல்லு. சரி, சென்னை சூப்பர் கிங்ஸ் 5th பிளேஸ் என்ன நினைக்கிறீங்க? மிடில் ஆர்டர் நீ இங்க பாரு, இதெல்லாம் டாப் 3 வர வேண்டிய டீம் எல்லாம் கூட்டு வந்து இதுக்கு மேல உனக்கு எவ்வளவுதான் நல்லது கொண்டு வருவாங்க. ஒரு நிமிஷம் முடியுமா இல்ல எம்ஐஏ கீழ ஒரு நிமிஷம் இந்த டீம் இல்ல உண்மையாலுமே நந்தா நீ சொன்ன ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட் அது இங்கதான் நடக்கும். மேட்சுக்கு ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஒரு 4 போன வருஷம் நடந்துச்சு. ஆனா எல்லா மேட்சுமே கன்சல்டேட் பண்ணி ஒரு 170 ரன் கொண்டு வந்துட்டாங்க. அதனாலதான் ஒரு ஆர்டர் மேல கொடுத்துறாங்க. சீரியல ஒருத்தர் இறந்துட்டாருன்னா இவருக்கு பதில் இவர்களுக்கு கேவலமான கேரக்டர் இன்ட்ரோடியூஷன் கொடுப்பாங்க. இந்த டீம்ல அப்படி வேலையே கிடையாது. இவன் ஒழுங்கா பண்ணலையா, இவனோட பெட்டர் ஆப்ஷனா வெளியே இருக்கான். அதான் பிரச்சனை. இந்த டீம்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு மிடில் ஆர்டர். பயன்படுத்துற மிடில் ஆர்டர். ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாருமே கெரியரை போக்கஸ் பண்ணலாம் நினைப்பீங்க. தம்பி இரு, நான் இருக்கேன்ட்டு ஐபிஎல் பின்னாடியே வந்துட்டாப்ல. நேத்து வந்து ஓப்பனிங் வீடியோ பார்த்திருந்தோம். யாரு பெஸ்ட் டாப் 10 ஓபனர் பார்த்திருந்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஒரு ஸ்டெப் கீழே இறங்கி மிடில் ஆர்டர்ல யாரு பர்ஃபார்ம் பண்ண போறா. தினேஷ் ஒரு ரேங்கிங் வச்சிருக்காரு. அந்த ரேங்கிங்க்கு நாங்க ஒத்து போறோமா இல்ல தூக்கி போட்டு அடிக்கிறோமா, அதைதான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போயிடலாம். 1000 சப்ஸ்கிரைபருக்கு பக்கத்தில் நெருங்கிட்டோம். உங்க சப்போர்ட் இருந்தா சீக்கிரமா அடிச்சிடலாம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். தினேஷ், உங்க ரேங்கிங் ஸ்டார்ட் பண்ணிடு. இன்னைக்கு என்ன ரேங்கிங், இன்னைக்கு என்ன சண்டையோ? நேற்று நீங்க முட்டடிக்கல, வீடியோ கீழே கமெண்ட்ல என்ன போட்டு பொழந்தாங்க. ஓப்பனிங்கோட ஒரு டீம் கப் அடிக்கணும்னா என்னைக்குமே மிடில் ஆர்டர் ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா இருக்கும். சில நேரத்துல சன்ரைஸ் மாதிரி டீமுக்கு எல்லாம் 0 for 2 வந்துரும். அங்க இருந்து எப்படி கன்சல்டேட் பண்ணி ஒரு 160 170 ரன் அடிக்கிறாங்கிறதா மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங்கு வீக்னஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். அதை நான் வந்து ஃபாரின் பிளேயர் அந்த இந்தியன் பிளேயர் காம்பினேஷன் எப்படி அந்த டீமோட காம்பினேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு மிடில் ஆர்டர் போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ரா பிளேயரு பேர் இந்த பேர் நல்லா இருக்கு, இவங்க வந்து உள்ள ஆட முடியாதுன்னா நான் அந்த பேர் சேர்த்திக்கல. பிளேயர் காம்பினேஷன் பிளேயிங் லெவல்ல எப்படி இருக்குன்னு மட்டும் தான் பார்த்திருக்கேன். 10th பிளேஸ் கேகேஆர். அக்செப்ட். நான் ஒத்துக்க மாட்டேன். ரிங்கு சிங் இருக்காரு, ஒரு ஆளா மேட்ச் ஜெயிச்சு கொடுக்குற ஒரு பிளேயர் நேம் இருக்கு. நீ இப்போ அவரு இன்டர்நேஷனல் ஃபார்ம்ல இல்லைன்னு சொல்லலாம். தப்பா இருக்கு மேன்ரா. ரகானேவும் நல்லா தான் ஆடி இருக்காரு. உனக்கு கேம் கிரீன் வேற வராரு. இல்ல நீ மிடில் ஆர்டர்னா இப்போ தினேஷ் எடுத்திருக்கு பாத்தீங்கன்னா 3 to 7. நீ லோவர் ஆர்டர் பினிஷர் வர வரைக்குமே தினேஷ் எடுத்திருக்கான். நீ அப்படி பாத்தீங்கன்னா நான் இந்த ரேங்கிங்க 100% ஒத்துக்குவேன். ஏன்னா கேகேஆர்ல இப்போ உங்களுக்கு ஆட போறது யாரு? பல்டிலாம் இல்ல, நான் ஒத்துக்கிறேன்னா இது நான் டீம் 11 எழுதும் போதே தினேஷும் அதே 11 தான் எழுதியிருக்கான், அதே ஸ்குவாட் தான். இப்போ அஜிங்கே ரகானே, இன்கேஸ் நீ 2 ஃபாரினர் ஆடலினா ரகானே தான் ஓப்பனிங் ஆடி ஆகணும். இல்லைன்னா கேம் கிரீன் மேல போயிடுவாரு. நீ அதையும் பார்க்கணும். இவங்க 2 பேர்த்துல யாரும் ஒரு மேல போயிட்டாலுமே நீங்க ஸ்ட்ரைட்டா சூரியவன்ஷிக்கு வந்துடுறீங்க. சூரியவன்ஷி முடிஞ்ச உடனே ரிங்கு சிங் வந்துடுறாரு, இல்லைன்னா ரமன்தீப் சிங் வந்துடுறாரு. இன்கேஸ் நீங்க பவல் ஆடினீங்கன்னா பவல் வந்துருவாரு. பெருசா இதுல டெப்தான பேட்டிங் இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியல. அவங்க எல்லாருமே வந்தா ஒரு 30க்கு ஒரு 50க்கு 60 பாலுக்கு 70 ரன்னு 100 ரன் இந்த மாதிரி அடிக்கக்கூடிய ஆளுங்கள் தான். ஓகேவா? இல்லைன்னா ஒரு 30 பாலுக்கு 25 இந்த மாதிரி பினிஷ் பண்ற ஆளுங்க தான் இருக்காங்களே தவிர கிரீனோ ரகானேவோ ஓப்பனிங் போயிட்டாங்கன்னா இந்த மிடில் ஆர்டர்ல சுத்தமா வேல்யூவே இல்லாத மாதிரி இருக்கு எனக்கு. நான் வந்து போன வருஷமே ரகானே கொஞ்சம் அப்படியே டீம் கொஞ்சம் அப்படியே ஜெயிக்கிற மாதிரி ஒரு பொசிஷன்ல கொண்டு வந்து விட்டு இந்த மிடில் ஆர்டர் சொதப்புல இந்த டீம் வந்து உள்ள போகல. 9வது இடமா 8வது இடமா பினிஷ் பண்ணாங்க. ரகானே அந்த டாப் 3 ரகுவன்சி எல்லாம் ஆடினாங்க. ஆனா இந்த வருஷம் பார்க்கும்போது பாத்தீங்களா, கேம் கிரீன், ரகானே, ரகுவன்சி, ரிங்கு சிங், ரமன்தீப், சுனில் நரேன் அப்படின்னு வருது. எனக்கு மத்த டீமை பார்க்கும்போது இந்த டீம் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி தோணுது. ரிங்கு சிங் போன வருஷம் ஐபிஎல்ல ஒன்றும் பண்ணல, இந்தியன் டீமுக்குமே பக்கமா ஒன்றும் பண்ணல. அப்படிங்கும் போது எனக்கு இந்த டீம் மேல நம்பிக்கை. அதனாலதான் வந்து நான் 10வது இடம் கொடுத்தேன். 2 பேரும் நான் கொஞ்சம் மறந்துட்டேன். ரஷல் இல்ல, நான் ரஷல் இருக்காருங்க ஞாபகத்துல. எப்படி நீ பார்த்தேன்னா ரஷல் இல்ல. ஓகே, அப்பனா மத்த டீம் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பார்த்துட்டு இந்த டீம் 10 ஓகேவான்னு சொல்றேன். சரி, 9th பிளேஸ் ஜிடி குஜராத் டைட்டன்ஸ். இது நான் ஒத்துக்குவேன். எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலா நீங்க டாப் ஆர்டர் 3 பேர் முடிஞ்சதுன்னா பின்னாடி ஆளே கிடையாது உங்களுக்கு.
யார் இருக்கு அவங்களுக்கு பெருசா இங்க ஜிடில பாத்தீங்கன்னா ஒண்ணு வாஷிங்டன் கிளன் பிலிப்ஸ் இப்போ இந்தியால நல்லாவே ஆடி இருக்காருன்னு சொன்னா கூட அதுக்கு கீழே உங்களுக்கு யாரு ரஷீத் கான், ஹோல்டரு, வாஷிங்டன் சுந்தர், சாய் கிஷோர், இந்த மாதிரி ஆளுங்க தான் இருக்காங்க. பட்லரு ஷாருக் கானு, பட்லர்லாம் டாப் 3ல போயிடுவாரு. ஓகேவா? எனக்கு டாப் இப்ப 3. ஃபார்ம்லே இல்ல. பட்லருக்கு வந்து பேட்ல பாலே படல வேர்ல்டு கப்ல நம்ம பார்த்தோம். இத அதே இத மாதிரி சொன்னா கிளென் வேற பிலிப்ஸ், அடிப்பாங்க கீழே நம்மள. வாஷிங்டன் சுந்தர், அப்புறமேட்டு வந்து ஹோல்டர் ஆடணும்னா நீங்க ரபாடாவை ஆட முடியாது, இல்ல கிளைன் பிலிப்ஸ் ஆட முடியாது. ஃபாரின் காம்பினேஷன்ல அடி வாங்கணும் அப்படின்னு பார்த்தா மிடில் ஆர்டர் ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி இருக்குது. அதனாலதான் நான் 9th பிளேஸ் இல்ல கொடுத்தேன் நான் என்ன சொல்றேன், இவங்க பிளான் இல்ல எப்பயுமே மேல 3 பேர் அடிப்பாங்க, பினிஷர் ராகுல் திரிபாட்டி, ரஷீத் கான் மாதிரி ஆளுங்க பினிஷ் பண்ணி கொடுக்கறது தானே. அந்த வகையில இது இல்ல ஓகே அது கூட வச்சுக்க முடியாதா? ஜேசன் ஹோல்டர்ல உள்ள போட்டு ஒரே பேட்டிங் நிமிஷம். டெப்த் பண்ணனும்னா ஜேசன் இது ஹோல்டர் நல்லா நீ தானே சொல்றது போட்டுருக்காரு. கரெக்ட். ம் நீ சொல்றது கரெக்ட். அவங்க பிளான் அதேதான். ம் நீ போன வருஷம் எம்ஐ கூட அந்த குவாலி ஆடும்போது கூட உனக்கு 3 பேட்டருக்கு அப்புறம் வாஷிங்டன் தான் வந்து அடிச்சிட்டு இருந்தாரு. ம் ஓகேவா? அவங்க பிளான் இதே தான் இருந்திருக்கு. ம் ஆனா நான் என்ன சொல்றேன், பட்லரு பெருசா ஃபார்ம்ல இல்ல, கில்லுமே ரொம்ப நாள் ஆச்சு, சாய் சுதர்ஷனுமே பெருசா ஃபார்ம்ல இல்ல ரொம்ப நாள் விளையாண்டது ஆச்சு. இவங்க எப்படி ஃபார்மை கண்டுபிடிச்சு திருப்பி வருவாங்கன்னு தெரியல. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு தோணுது. இனிஷியல் ஸ்டேஜ்ல கஷ்டமா இருக்கும். ம் அதனாலதான் இது சொல்றேன். ஓகே. சரி, நீ நீ ஓகே, சொல்ற அப்ப பாயிண்ட் அப்செட் பண்றீங்க. நீ சொல்ற பாயிண்ட் புரியுது. அப்படி நீ அந்த மாதிரி ஒரு கணக்குல வச்சுனா இல்ல நீ ப்ரோ, நம்ம இப்ப வந்து ஓப்பனர் ஸ்லாட்ல முன்னாடி அதுக்கு 4வது இடம் கொடுத்துருக்கோம். அவங்க ம் போன வருஷம் பண்ண ட்ராக் ரெக்கார்டுக்கு வசரம் நாம கரண்ட் ஃபார்மை கூட நான் சூஸ் பண்ணாம போன வருஷம் பண்ண ட்ராக் ரெக்கார்டுக்கு வசரம் தான் 4வது இடம் கொடுத்துருக்கேன். ம் இப்ப மிடில் இடம் போன வருஷம் டோட்டல் வாசியோட நான் எப்படி பார்த்தா 10வது இடம் தான் கொடுக்கணும். குஜராத்தோட கேவலமா கேக்கா இருக்கிறதுனால தான் 10வது இடம் இவங்களுக்கு 9வது இடம் போட்டு கொடுத்தேன். இப்ப 8வது இடம் போயிடலாம். ம் எல்லாத்துக்கும் பிடிச்ச லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். எல்லாத்துக்கும் பிடிச்ச லக்னோ சூப்பர். அதெல்லாம் எல்லாத்துக்கும் பிடிச்ச நாளா சொல்லுது. அப்படிலாம் நான் சொல்ல கிடையாது. இல்ல ஆக்சுவலா நீ வந்து இத கூட கீழே போட்டு மேல அது கூட போட்டு இது ஓகே தான். இது பெருசா ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்போ நிக்கலஸ் பூரானு லீக்ஸ் மட்டும் தான் ஆடுறாரு. அது எப்படி போட்டாலும் அடிச்சிருவாரு. ஏதோ ஒரு மேட்ச்ல 16 மேட்ச் 10 மேட்ச்ல 14 மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. 14 மேட்ச்ல 4 மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருவாரு தனியா. 4 மேட்ச் டு 5 மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருவாரு. அவர் கையில மேட்ச் இருந்துரும். அதுக்கப்புறம் ரிஷப் பண்ணிட்டு இந்த இன்ஜுரி அதுல இருந்து வரதுனால ரிஷப் பண்ணிட்டு டூவர் டே இருப்பீங்க. அவருக்கும் ஒரு ஒயிட் பால் ஃபார்மேட்ல கம்பேக் கொடுக்கறது அது நல்ல விளையாட்டு ஆகணும். அவருக்கும் ஒரு கம்பேக் தேவை. ஊராட்சி சீக்கிரட்லாம் போயிட்டு பயிற்சியில எடுத்து வந்திருக்கிறாரு. ஒரு நல்ல பிராண்டடான பேர் நிக்லஸ் புரானும் ரிஷப் பண்ணிட்டோம். அதனாலதான் நான் ஒரு 2 ஸ்லாட் முன்னாடி கொடுத்தேன் அவங்களுக்கு. அதுதான் இல்ல. அது இல்லாம நீ ஒயிட் பால் சொல்றதோட அவருக்கு ரெட் பால்ல எப்பயுமே ஒரு ஸ்பாட் கண்டிப்பா இருக்குது. இந்த ஐபிஎல்ல பர்ஃபார்ம் பண்ணாதான் ரெட் பாலுக்குமே திருப்பி போக முடியும். இப்ப அதனால அவருக்கும் முக்கியமான ஐபிஎல் தான். அது கீழே ஆயுஷ் பதன் இருக்காங்க, அவனுக்கு அப்துல் சமாத் இருக்காங்க. அப்துல் சமாத் எல்லாம் போன சீசன் நல்லாவே அடிச்சாரு. அசரங்காவோட நல்லாவே அடிச்சு விளையாண்டாரு. அதே மாதிரி அசரங்காவோட ஃபார்மு அப்புறம் இன்ஜுரி எப்படி இருக்குன்னு தெரியல, திருப்பி எப்படி வரப்போறான்னு தெரியல. அதனால ஓகே தான், பெருசா ஒண்ணும் இல்ல. பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா சூப்பர் டீம். இல்ல 8வது இடம் ஒத்துக்கிறீங்களா? 8வது இடம் கொஞ்சம் முன்னாடி போலாம். ஏன்னா இந்த டீம் பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா நான் தான் சொல்லுவேன், பயங்கரமான டீம் இது. இல்ல அது இல்லாம அப்துல் சமாத் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. நான் காம்பினேஷன் சொல்றேன். அசரங்காவும் வேணா, ஆண்ட்ரிக் நார்கியாவும் வேணாம். ஜாஸ் இங்கிலீஷ நான் 4வது இடத்துல ஆடி வச்சிட்டேன்னா நம்ம மிடில் இடம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்படி இருந்தா நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் மேல அந்த காம்பினேஷனுக்கு மைண்ட்ல கொண்டுதான் நான் வந்து 8வது இடம் கொடுத்துருக்கேன். இந்த காம்பினேஷன் ஆடுவாங்களான்னு தெரியல. இந்த காம்பினேஷன் ஆடனா அப்படி ஆடலைனாலுமே இது 8வது இடத்துக்கு சூட்டான டீம் தான். 8வது இடம் ஓகே தான். மேல அனுப்புவோம். நான் என்னோட மேல இருந்திருக்கலாம், ஒரு ஸ்பிளாட் மேல இருந்திருக்கலாம். 7வது இடம் என்ன சிஎஸ்கேவா? சஞ்சு சாம்சன் இல்ல, சஞ்சு சாம்சன் புகழிடம் அது இருந்த இடம். ராஜஸ்தான் ராயல்ஸ் அந்த டீமுக்கு நான் 7வது இடம் கொடுத்துருக்கேன். என்ன நினைக்கிறீங்க மிடில் ஆர்டரை பத்தி? 7வது இடம் கரெக்டா தப்பா? சிம்ரன் ஹெட்மேயர், ரியான் பராக், த்ருவ் ஜோரல், சாம் கரன், ஃபெராரி, ஜட்டு செம்மையான ஆல்ரவுண்ட் நல்ல டீமா இருக்கே. முன்னாடி இந்த டீம்ல இதோட நல்லா இருக்கேன் மிடில் ஆர்டர். அதனால நான் வந்து எனக்கு வேற வழி இல்லாதனால நான் வந்து 7வது இடம் கொடுத்துருக்கேன். சாம் கரன், டெவான் ஃபெரரி 2 பேரும் உள்ள ஆடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். டெவான் ஃபெரரி பழைய ஃபார்ம்ல விட்டுட்டு போன ஃபார்ம்ல உள்ள வந்தாருன்னா செம்மையா இருக்கும். இல்ல, எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பே கிடையாது. அவங்க வந்து 2 ஃபாரின் பவுலர்ஸோட போறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. சந்தீப் சர்மாவையோ இல்ல வந்து துஷார் தேஷ்பாண்டேயோ நம்பி போக மாட்டாங்க. ஜோஃபரான்சர் பயங்கரமா அடி வாங்குறாரு. அதனால 2 ஃபாரின் பவுலர்ஸோட தான் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஆனாலுமே ரொம்ப டிக்ளியான காம்பு கிடையாது. மேல கொண்டு போற அளவுக்கு கீழே இருக்கிற அளவுக்கு தான் பேட்டிங் மிடில் ஆர்டர் காம்பினேஷன். டெவான் ஃபெராரி இந்தியாவில போட்டு பொழந்தாருப்பா.
ஒரு மேட்ச் தான் ப்ரோ அடிச்சாரு. அதுக்கு மேட்ச் பும்ரா சர்க்குன்னு ஒரு போல்ட் போட்டாரு. அது அதுக்கு அடுத்த அது மேட்ச் வந்து ப்ரெஷர், மேட்ச் ப்ரெஷர். அவுட் ஆயிட்டாரு. பும்ரா மாதிரி எல்லாரும் போட முடியாதுல்ல. கொஞ்சம் மொக்கையா இருக்க பவுலிங் எல்லாம் கிடைச்சா வெளுத்துருவார்ல. இது இப்போ இந்த டீமுமே நம்ம சன்ரைசர்ஸ் அந்த மாதிரி டீம் கூட கூட பார்க்கலாம். ஏன்னா ஜெய்ஸ்வாலும் சூரியவன்ஷி அடிக்கதான் போறாங்க, பியூரா ஹிட் பண்ண தான் போறாங்க. அதனால உங்களுக்கு மேல டார்கெட் செட் ஆயிடுச்சுன்னா ஹெட்மயர் வந்து இன்னும் கொஞ்சம் கொண்டு போகலாம். அதுக்கப்புறம் ரியான் பராக் இருக்காரு கேப்டனு. அதுக்கப்புறம் டெவான் ஃபெராரியா, சாம் கரன் 2 பேருமே ஆடினா இன்னும் கொஞ்சம் பெட்டராவே இருக்கும் உங்களுக்கு. அப்படி பேட்டிங் டெப்த் வேணும்னா அப்படிதான் ஆடணும். இல்ல இவங்க டீம்ல நான் வேணா அதுக்கப்புறம் இல்ல இவங்க டீம்ல நான் சொல்ல த்ரூ ஜோராலையும் ரியான் பராக் போன வருஷம் விளையாண்ட மாதிரி விளையாண்டாங்கன்னா இவங்க 2 பேரும் நான் இன்னும் கூட இந்த டீம் இன்னும் கீழே இறக்கிக்கலாம். ஏன்னா அவங்க 2 பேரும் அவ்வளவு மோசமா கரெக்ட் ஃபார்ம் வந்து அவுட்ஸ்டாண்டிங் அவுட் ஆஃப் த வேர்ல்ட் பிளாக்கா இருக்கு. அதனால நான் கொஞ்சம் முன்னாடி கொடுத்தனே தவிர இல்ல. ஹெட்மயர் வந்து இப்போ போன வருஷம் ஐபிஎல் எல்லாம் 4-5 கீழே தான் இறக்குவாங்க. இப்போ வெஸ்ட் இண்டீஸ்ல 1 டவுன் இறங்குறாரு. இப்போ அந்த மாதிரி ஸ்பாட் கிடைக்குமா? மேல இறங்க வர நம்ம குரூப்ல போட்டு ஸ்குவாட்லயே 1 டவுன் தான் செலக்ட் பண்ணிருக்கேன். அப்படி பண்ணுவாங்களா? ரியான் பராக் அததான் நானும் கேக்குறேன். திருப்பி போக மாட்டேன். ஜடேஜா தான் பினிஷர் ரோலுக்கு வந்துட்டாருல இப்ப. அதனால ரியான் பராக் கீழ எல்லாம் இறங்க மாட்டாரு. ரியான் பராக் 4 ஆடலாமே, 4வது டவுன் 2 டவுன் ஆடலாமே, தப்பு இல்லையே. 4வது நல்லா இருக்கு. நல்லா போக மாட்டாரு. எப்படி இப்ப அவரு ஸ்லாட் இப்படி விட்டுத்துரு பாக்கலாம், எது வேணா நடக்கலாம். சரி ஓகே தான், எனக்கு இந்த இடம் ஓகே தான். 1 டவுன் ஆடுறதுனால இந்த ஸ்லாட் வந்து ராஜஸ்தான் கரெக்ட் இல்லைன்னா வேஸ்ட். நான் 7 கீழே கொடுத்துருவேன். இப்ப வந்து 6th பிளேஸ் போன வருஷம் ஆஃப் நான் தாண்டா ராஜா அப்படி இந்த டீம், செகண்ட் ஹாஃப்ல நான் தாண்டா பூஜாக்கிற நிலைமைக்கு போன டெல்லி கேபிட்டல்ஸ். இந்த டீம் நீங்க சொல்லுவீங்க நல்ல டீம், பயங்கரமான டீம்னு. போன வருஷம் மிடில் ஆர்டர் பயங்கரமா சொதப்பிருந்துச்சு. அசுதோஷ் சர்மா தவிர இது யாருமே பெர்ஃபார்ம் பண்ணல. அதுக்கோசரம் தான் நான் வந்து 6th பிளேஸ் கொடுத்துருக்கேன். இதுக்கு மேல இருக்கிற 5 டீமுமே நல்லா இருக்கு மிடில் ஆர்டர். அதுக்கோசரம் 6வது இடம். கமெண்ட்ஸ்ல வந்து என்ன திட்டாதீங்க, என்னடா டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படியே மட்டும் டீம் நீ 6வது இடம் கொடுத்துருக்கிறேன்னு நாங்க பேசுறத பார்த்துட்டு பேசுங்க. சொல்லுங்க. நல்ல டீம். நிதிஷ் ராணா ட்ரேட் எடுத்திருக்காங்க, சூப்பரான பிளேயரு. அவர் ஒரு ஆளே போய் மேட்ச் எடுத்துட்டு போவாரு. விராட் கோலி சொல்றீங்களே, ஒரு சின்ன விராட் கோலின்னு வச்சுக்கலாம். உடனே என்ன விராட் கோலியை கம்பேர் பண்றேன்னு நினைக்காதீங்க. இவர் நல்ல பிளேயரு. நம்ம ராஜஸ்தான் கூட எத்தனை மேட்ச், சென்னை மேட்ச் எல்லாம் மறக்க முடியுமா? இவர் மட்டும் அடிச்சு எங்களை கொண்டு எடுத்தாரு. அந்த மேட்ச் எல்லாம் மறக்க முடியாது. அந்த மாதிரி சொல்றேன். இவர் நல்ல பிளேயர். ஒரு சேசிங்னா இவர் அடிச்சுக்க ஆள் இல்லை, மெதுவா எடுத்துட்டு போற. எங்க அடிக்கிறாருன்னே தெரியாது, திடீர்னு 2 வந்துடும். நிதிஷ் ராணா, ஸ்டம்ஸ், டேவிட் மில்லர் அல்லது கருண் நாயர், சம்மின் ரிஷி இதெல்லாம் போட்டிருக்க. அக்சர் பட்டேல், அசுதோஷ் சர்மா, விப்ராஜனிங் நல்ல டீமா தானே இருக்கு. டிஃபென்ஸ் ஆன் ஃபாரின் பிளேயர் டேவிட் மில்லர் ஆடுனா ஒரு ஓப்பனர் ஸ்லாட்ல வந்து ஃபாரின் பிளேயர் யூஸ் பண்ண முடியாது, இல்ல கீழே ஒரு ஃபாரின் பிளேயர் யூஸ் பண்ண முடியாது. இல்லைன்னா ஃபாரின் பிளேயர் நான் ஓப்பனிங்ல ஒரு ஃபாரின் பிளேயர் யூஸ் பண்றோம்னா சமீர் ரிஷி, கருண் நாயர் அது மாதிரி 60 ஆடுறதுலாம் நல்ல டீமா இருக்கு. பேர் பார்க்க பெரிய பேரா எந்த பேருமே கிடையாது. ஸ்டெப்ஸ் நமக்கு தெரிஞ்சு நல்லா ஆடிடுவாரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இந்த டீம்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதோன்னு தோணுது. டேவிட் மில்லர் மேல பெருசா நம்பிக்கை இருக்கு. நீ எப்படி அதுக்குதான் எடுத்திருக்காங்க. நீ சொல்ற பாயிண்ட்டுக்கு தான் டேவிட் மில்லர் யாருமே மறக்காத, யாருமே போல. இவங்க 2 கோடிக்கு சீல் பண்ணி கொண்டு இல்ல ப்ரோ, ஸ்டீல்னா வேர்ல்டு கப் ரிவ்யூலே சொன்னேன். இந்த டேவிட் மில்லர் நான் நம்ப மாட்டேன்னு சொன்னா கடைசியில வந்து கால் மாதிரி விட்டு போனார்ல. அதேதான். அதனாலதான் நான் சொல்றேன் இந்த டீமுக்கு நல்ல டீம், நல்ல சொல்லல, நல்ல ஸ்ட்ராங்கான மிடில் ஆர்டர் தான், எல்லா கவரும் ஆயிருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி இருக்கிற 5 டீமும் இதோட சூப்பரா இருக்குதுங்கிறதுக்கோசரம் தான் இந்த ஸ்லாட். நானும் பாக்கணும். சிஎஸ்கே வரல, என்ன சிஎஸ்கே இவ்வளவு பண்ண மாட்டானே. இல்ல டிசில வந்து நீங்க ஃபாரின் ஸ்லாட்டு ஒரு ஃபாரின் ஸ்லாட் ஆடலினாலுமே பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு கேஎல், அபிஷேக் போறவங்க இருக்காங்க, அப்படி கூட மாத்தி ஆடலாம். ஆனா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஃபாரின் ஸ்லாட் ஆடினா பெட்டரா இருக்கும். மில்லர் கண்டிப்பா ஆடுவார். எனக்கு தெரிஞ்சு இது நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேலே கொடுத்துருப்பேன். ஏன்னா அசித்தோஸ் எல்லாம் போன வருஷம் 2 வருஷமா ஆடின ஆட்டத்துக்குலாம் அவர்லாம் இந்த T20 வேர்ல்டு கப்ல இருப்பாருன்னு நினைச்சேன் நானு. அசித்தோஸ் தான் நிறைய மேட்ச் எடுத்துட்டு போனாரு. சசாந்த் சிங் நல்லா இல்ல போன வருஷம். அசித்தோஷ் சர்மா அந்த ஒரு மேட்ச், அந்த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மேட்ச் தவிர எந்த மேட்சும் பெருசா பண்ணல. சரி ஓகே. ஆனா ஒத்துக்கல, ஒரு பிளேஸ் மேல இருப்பேன், மேல வச்சிருப்பேன் டிசி. சரி, அப்ப தமிழ்நாட்டின் சிங்கம் அந்த டீமுக்கு தான் இப்ப வர போறோம். எல்லாரும் எனக்கு அடிக்கிற டீம், தயவு செஞ்சு இந்த திட்டாரையும் உங்களுக்கு அவசரமே கஷ்டப்பட்டு இந்த டீம் வந்து 5வது இடத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். பாக்கலாம், இதுக்கு மேல என்னால பிளேஸ் கொடுக்க முடியாது. 5வது இடத்துல இந்த டீம் கொடுக்க முடியும். சொல்லு. சரி, சென்னை சூப்பர் கிங்ஸ் 5th பிளேஸ். என்ன நினைக்கிறீங்க மிடில் ஆர்டர்? நீ இங்க பாரு, இதெல்லாம் டாப் 3 வர வேண்டிய டீம் எல்லாம் கூட்டு வந்து இதுக்கு மேல உனக்கு எவ்வளவுதான் நல்லது கொண்டு வருவாங்க. முடியுமா இல்ல ருத்ராஜ் கைகோடு நீ சொல்ற
700 ரன் சீலு. டெவால் பிரேவிஸ் செம்மையா ஆடிட்டு வந்திருக்கா லீக் மேட்ச் எல்லாம். சிவம் துபே உனக்கு நீ என்ன குரூஷல் ரன் எப்படி ஃபார்ம்ல இருக்கான் பாத்தியா இல்லையா வேர்ல்டு கப்ல? சரி சொல்லு அதுக்கப்புறம் சரி 3 பேர் சொல்லிட்டீங்க, 5 ஓவர்ல சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் 6, 7, 8 அதெல்லாம் 6 உருவில் பட்டேல் போட்டிருக்க. கார்த்திக் சர்மா பேட்டிங் பாத்தியா? வீடியோ எல்லாம் பாத்தியா? லீக் மேட்ச்ல போட்டு எல்லாம் இம்பேரபிள்ஸ்ல நான் 2 பால் 6 அடிச்சு போட்டனா கூட தான் நல்லா இருக்கும். மேட்ச் வந்து ஐபிஎல் மாதிரி ஹை பிரஷர் கேம்ல 14.25 கோடி வாங்கிட்டு வந்து ஆடுறதெல்லாம் ரொம்ப ரிஸ்க். அதெல்லாம் இங்க பாரு, அப்படி பார்த்தா சூரியவன்சி 14 வயசு பையன், இங்க பாரு 14 வயசு பையன் அடிப்பானா நினைச்சோம், அடிச்சு காட்டலாம்ல. சூரியவன்சிக்கு வந்து இது கிடையாது, ஹைப் கிடையாது. 1 கோடி ரூபாயில தான் எடுத்தாங்க சூரியவன்சிய. அதனால ஸ்ட்ரெயிட்டா அவர் பிளேயிங் லெவல்ல ஸ்ட்ரெயிட்டா பிளேயிங் லெவல்லே ஆடல. திடீர்னு சாம்சனுக்கு இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கொண்டு வந்தாங்க. அவர் கண்ணாப்புனா தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போயிட்டாரு. இதுக்கு வந்து 14 கோடி எப்படி ஐபிஎல் ஏலத்துக்கு முன்னாடி போவாங்க? எல்லா டீமும் 3 சிஎஸ்கே பேருக்கு போறான்னு சொல்லிட்டு இல்ல, எனக்கு என்னமோ அதெல்லாம் ப்ரிப்பேர் ஆயிட்டு இப்ப இருக்க பிளேயர் மணி டிபெண்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதை விட நீ இதெல்லாம் விடு. 7வது யார் இறங்குறாரு? தோனிப்பா. என்னப்பா பேசுற நீ? தோனி ஒரு ஆள் போதுப்பா. நீ கடைசி 2 சீசன் தான் பெருசா பண்ணல ப்ரோ. போன சீசன் எல்லாம் பண்ணல. அவரு எங்களுக்கு ஒரு மேட்ச் 2 மேட்ச் தோனி வந்துட்டு எங்க டீமுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஆறான்னு சொல்லுவாங்கல்ல, அவர் இருந்தாவே போதுன்னு தான் சொல்றேன். இம்பாக்ட் பிளேயர் தான் ஆடுவார்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்குல்ல. 7வது தோனி வந்தா 2 பாலுக்கு 2 6 அடிக்க போதாதா உனக்கு? எல்லாரும் சர்வ மாதிரி போட மாட்டாங்க. எல்லா டீம்லயும் பூம்ரா, அந்த பக்கம் கம்மின்ஸ், இசாக் மலிங்க, இந்த பக்கம் வந்து புவனேஸ்வர் குமார், இசேல் விட்டு அது மாதிரி போலர்ஸ் இருக்காங்கல்ல. இல்ல, இந்த டீம் நீ மேல வச்சிருக்கலாம். இதுக்கு மேல ஒரு நல்ல மிடில் ஆர்டர் எந்த டீம்லயுமே கிடையாது. சிஎஸ்கேக்கு 5th பிளேஸ் தான் கரெக்ட். நீங்க சொல்ற மாதிரி ருத்ராஜ் கைகோட் செகண்ட் இன்னிங்ஸ்ல பெருசா அடிச்சதே கிடையாது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எல்லாம் ஆடிடுவாரு. எல்லா மேட்சுமே அதுக்குன்னு 14 மேட்சுமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட முடியாது. டாஸ் எந்த டீம் வின் பண்றாங்களோ அந்த டீம் தான் பவுலிங்கா பேட்டிங்கா சூஸ் பண்ண போறாங்க. பிளாக் ஃபர்ஸ்ட் ஹிட் நான் ஒத்துக்கிறேன் சொல்லல. இந்த சீசன் பார்க்க முடியும். நாம டேவிட் வார்னர் மாதிரி ஒரு லெஜெண்டரி பிளேயருக்கு நம்ம இந்த ஐபிஎல் அசிங்கப்படுத்த நினைப்பு இருக்குமே தவிர, இப்ப புதுசா வந்திருக்கிற டெவால்ட் பிரேவிஸ் இதுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ்ல ஆடும்போது பெருசா ஹிட்டான ஐயர் கிடையாது. போன வருஷம் செம்ம ஹிட், பிளாக் ஃபர்ஸ்ட் பம்பர் ஹிட். இந்த வருஷம் என்ன பண்ண போறான்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த டீமுக்கு எனக்கு தெரிஞ்சு 5 கரெக்ட் ப்ரோ. அது இல்லாம இப்ப தோனி பத்தி சொன்னீங்க. தோனி வந்து ஆக்சுவலா ஒரு ஃபேன்ஸ்க்காக தான் விளையாண்டுருக்காங்க. 2-3 சீசனா எக்ஸ்ட்ரா விளையாடுறது அதுக்காக தான். கடைசியா அது 2 ஓவர் தான் ஆடுவாரு. நீங்க தோனி கணக்குல சேர்க்க கூடாது. நான் வந்து இது மிடில் ஆர்டர் ஓகே தான். எனக்கு ருத்ராஜ் வந்து சாம்சன் மேல அடிச்சு கொடுத்துட்டாருன்னா, சாம்சன் ஆயுஷ் மாத்திரை யாரா அடிச்சு கொடுத்துட்டாங்கன்னா, இந்த கீழே இருக்க மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங்கான மிடில் ஆர்டர். நான் குறை சொல்ல மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு ஸ்பாட் தான், இந்த தூபே மேல வர்றது. அதுக்கப்புறம் இன்கேஸ் 4 விக்கெட் 3 விக்கெட் முன்னாடி போயிடுச்சுன்னா தூபே மேல வர மாதிரி இருக்கும். அப்ப வந்து கொலாப்ஸ் ஆயிரும். கண்டிப்பா 120ல கொலாப்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால சொல்றேன் ஒரு ஆமா, அதுதான் பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சு அது ஒரே பிரச்சனை தான். ஒரு 3 விக்கெட் டாப் ஆர்டர் போயிடுச்சுன்னா தூபே மேல வர மாதிரி இருக்கும், தோனி மேல வர மாதிரி இருக்கும், பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மாலாம் உங்களுக்கு எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதனால ஒரு பிரஷர்ல விழுந்துருவாங்கன்னு தோணுது. மத்தபடியில நல்ல டீம் தான் அது. நீங்க சொல்றதோட இன்னொரு எக்ஸாம்பிள் பிரஷர் ஐபிஎல்ல நடந்து சொல்றேன். சவுத் ஆப்பிரிக்கா வந்து 38க்கு 3 நியூசிலாந்து இருந்தாங்க. டெவால் பிரேவிஸ் டப்புன்னு 20-30 ரன் அடிச்சாரு. ஜிமினிசம் ஓவர்ல கையில ஆஃப் சைட் ஆஃப் பால் தூக்கி கையில கொடுத்துட்டு போனாரு. கன்சல்டேட் பண்ணி ஒரு 200-220 ஐபிஎல் எடுத்துட்டு போனோம். அந்த கேம் இருக்கு அந்த டீம்ல. ஒரு டாப் 3 அடிக்காம விட்டாங்களா அப்படிங்கும்போது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது இந்த மிடில் ஆர்டர்ல. எல்லா டீமுக்கும் தானே இருக்கு. என்ன திடீர்னு இந்த டீம் ஒரு கொடுத்துருக்கு? நான் நீ சொல்றதுக்கு நான் சொல்றேன். இன்கேஸ் ஒரு 3 விக்கெட் 20 for 3 இல்லைன்னா 40 for 4 ஆயிடுச்சுன்னு அந்த மாதிரி எந்த டீம் ஆனாலும் அந்த ஸ்கோர்ல தான் வந்து இதுக்கு மேல இருக்க டீமுக்கு நான் வந்து சிஎஸ்கேவோட கீழே கொடுத்திருக்கோம். அந்த டீம் அந்த நல்லா பண்ற டீம் அந்த 30 நல்லா பண்ற டீம் நான் வந்து இது வந்து நான் சொல்றேன். சூப்பர் டீம் சிஎஸ்கே வந்து பேட்டிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு 6ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் பேட்டிங் வரைக்குமே சூப்பர் பேட்டிங் பிளேயர்ஸ்லாம். ஆனா அந்த இயர்லி விக்கெட்ஸ் போயிடுச்சுன்னா கொஞ்சம் தடுமாறுவாங்கன்னு தோணுது. அவ்வளவுதான், அததான் சொல்றேன் நானு. அதனால நல்ல டீம், நல்ல மிடில் ஆர்டர். நேத்து நான் ஓப்பனிங்கே சொன்னேன் மேல கொடுத்துருக்கலான்னு. மிடில் ஆர்டர் ஓகே தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. மேட்ச் இங்க பாரு, ஒரு மேட்ச் முடிஞ்சதுன்னா தெரிஞ்சிடும். அப்ப பிச்சுக்கிற முடியலாம். சரி, ஒரு மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் கீழே கொடுக்க வேண்டியதா சுச்சுவேஷன் தான். ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. இது வந்து நம்மளோட இயர்லி தாட்ஸ் தான், பேப்பர்ல பார்த்து பண்றதுதான். மேட்ச் முடியட்டும். மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஐபிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து வீடியோ பண்ணுவோம், யார் டாப் யாரு கீழே. சரி, ஓகே. 4th பிளேஸ்
ஆரஞ்சு ஆர்மி SRH. வந்துட்டானா தூக்கிட்டு என்ன நம்ம நினைக்கிறீங்க? இந்த டீம் ஆரஞ்சு மேல ஆர்மி கொடுத்துருக்கலாம், ஓகேதான். கிடையாது. அதனால 4th பிளேஸ் இல்ல கொடுத்துருக்கேன். உண்மையாலுமே இல்ல பாரு நந்தா, நீ சொன்ன ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட் அது இங்கதான் நடக்கும். மேட்சுக்கு ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஒரு 4 சொல்ல வரேன். இல்ல போன வருஷம் அதுதான் நானும் நடந்துச்சு. சொல்ல ஆனா வரேன். எல்லா மேட்சுமே கன்சல்டேட் பண்ணி ஒரு 170 ரன் கொண்டு வந்துட்டாங்க. அதனாலதான் ஒரு ஆர்டர் மேல கொடுத்தேன் நானு. அதாவது இப்ப இல்ல நீ இப்போ கொடுத்திருக்க டீம்ல யார் யார் இருக்கானா, இஷான் கிஷன், ஹென்ரி கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி, லிவிங்ஸ்டன், அன்கித் வர்மா, பேட் கமின்ஸ், அர்ஷே துபே கொடுத்துருக்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, போன வருஷம் அமித் வர்மான்னு ஒரு பையன் ஆடினா, சூப்பரா ஆடினான். அனிகேத் வர்மா நான் பிளேயிங் லெவன்ல போடுறேன். இல்ல அதான் சம்ரன் ரவிச்சந்திரன், சலீல் வர்மா எல்லாமே பயங்கரமான பிக்கஸ்ட் சூப்பர் ஸ்டாரா வர போற பிளேயர்ஸ் எல்லாருமே. அப்படி நீ அதனால கனவு யார் கண்டுட்டு இருக்க. இருக்கு அதனால பேர் கொடுத்துருக்கேன் நானு. நீ கனவு உலகத்திலே இருக்கக்கூடாது. SR+ டீம்ல எடுத்துட்டாங்க, ஆனா சூப்பர் ஸ்டார் ஆயிருவாங்கன்ட்டு. நான் சொல்றதை கேளு. யோகேஸ்வரன் பிரபுராஜாவை பார்த்து வச்சுக்கோங்க. நீங்க 2 பேர் மட்டும் தான் SRH சப்போர்ட் பண்ற, வேற யாருமே கேட்க மாட்டாங்க. ப்ரோ நேத்து கமாண்ட் பாத்தீங்கன்னா SRHன்னு ஒரு 10 பேர் ஃபயர் விட்டாங்க. அது ஓப்பனிங் ஃபயர் விடுவாங்க. நீங்க குடுக்குற மிடில் ஆர்டருக்கு எவன் போய் இது எவன் தூக்கிட்டு போறது சொல்லு. மிடில் ஆர்டர் சூப்பரான மிடில் ஆர்டர் ப்ரோ. நீங்க சொல்லு ப்ரோ, நல்ல மிடில் ஆர்டர் தான். இரு டேய் நந்தா, கிளாஸ் நீங்க பாரு, கிளாஸ் கிரிக்கெட் ஆடி ஒரு வருஷம் இப்பதான் பேட்டை தூக்கிட்டு வருவான். சொல்ல விடுறா, அதுதான்டா வரேன், அதுக்கு தான்டா வரேன். ஓப்பனிங் நேத்து டாப் ஆர்டர் நான் ஒண்ணுமே சொல்ல. 2 பேருமே ஃபார்ம் கொண்டாங்கன்னா 125 100 ரன் பவர் பிளேல அடிச்சிருவாங்க. ஓகேவா? இஷான் கிஷன் ஃபார்ம் ஆஃபீஸ் லைஃப்ல இருக்காரு. ஒரு 3 மேட்ச் விட்டாலும் மிச்சம் ஒரு 12 மேட்ச்ல ஒரு 14 மேட்ச்ல ஒரு 8 மேட்ச் 5 மேட்ச் அடிச்சிருவாரு. நீ ஹென்ரிச் கிளாசன் வந்து ஒரு வருஷமா கிரிக்கெட் ஆடல. எனக்கு அது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. நிதிஷ்குமார் ரெட்டியுமே திருப்பி எந்த லீக்குமே ஆடல, பெருசா ஆடல. IPL மட்டும் தான் ஆடுறாரு. எனக்கு அப்ப அபிஷேக் சர்மா அடிக்கலன்னா, பேட்ல படலன்னா சொல்லு. ஒண்ணுமே இல்ல. இது அதான் கிளாசனோட ஃபார்ம் பத்தி தெரியல நம்மளுக்கு, அதனால அதை விட்டுரும். அந்த விக்கெட்டே நான் கன்சிடர் பண்ணல. அது வந்து இன்கேஸ் கொஞ்சம் ரொம்ப லோ ஹைல இருந்தாருன்னா பொழந்துருவாரு, லோல இருந்தாருன்னா சரி நார்மல் ஸ்பின்னர் கூட வீட் எடுத்துருவான். அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி வந்து கரண்டா எப்படி இருக்காருன்னு அதுவும் எனக்கு தெரியல. ஏன்னா தோணுது இப்ப இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே. உங்களுக்கு லிவிங்ஸ்டன் ஆடுவீங்களா மாட்டீங்களா, இல்லைன்னா அனிகேத் வர்மா கூட போவாங்களா? போன வருஷம் பர்ஃபார்ம் பண்ணாரு. இது ஒரு பிரச்சனை இருக்கு இந்த டீம்ல. அதுக்கப்புறம் பேட் கமின்ஸும் இன்ஜுரியில இருந்தா வராரு. நீங்க எல்லாமே கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப்ல இருந்தா வரீங்க. அதனால ஒரு 2-3 மேட்ச் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்போதைக்கு நான் ஒரு 5வது இடம் கொடுத்துப்பேன். CSK மேல கூட கொடுத்துப்பேன். இதுக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. மாட்டேங்க பாரு, பேட் கமின்ஸ் வராருன்னு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. CSKக்கு மேலனா CSK இதுக்கு 5வது இடம் கொடுத்துட்டு CSKக்கு 4 கொடுத்துருப்பேன் நான். அப்படி சொல்றேன். மண்ணையாற்றல தலையாற்றல. ஏன்னா ஒரே நிமிஷம், இது ஏன் சொல்றேன்னா ஃபார்முக்காக மட்டும்தான். நான் வந்து ஃபார்ம் பெருசா விளையாடலன்னு தான் கொடுக்குறேன். இல்லைன்னா டாப் 3 அந்த மாதிரி வந்திருக்காங்க. நான் சொல்றேன், ஹென்ரி கிளாசன், லைம் லிவிங்ஸ்டன் 2 பேருமே அடிக்கலனாலும் சலீல் வர்மா, அனிகேத் வர்மா, ஸ்மரன் ரவிச்சந்திரன் எல்லாம் இந்தியன் பிளேயர்ஸே கண்டு மாதிரி இருக்காங்க ப்ரோ. நீங்க சொல்லுங்க. அப்புறம் கார்த்திக் சர்மா பிரசாந்த் வீர் அடிக்க மாட்டாங்களா? பேஸ் பிரைஸ்ல அனிகேத் வர்மா போன வருஷமே நல்லா அடிச்சாரு. நீங்க அதனால அனிகேத் வர்மா நான் சொல்ல மாட்டேன், நல்லா அடிச்சாரு. நீ கார்த்திக் சர்மா சொன்னா ப்ரூவ் பண்ணும். கார்த்திக் சர்மா பிரசாந்த் ப்ரூவ் பண்ணும். அதனால ஓகேன்னு விட்டுறலாம். இந்த டீம் ஓகே தான், நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலுமே எனக்கு அந்த ஃபார்ம் எல்லாத்தோட ஃபார்மும் கன்சர்ன் ஆகுது, அவ்வளவுதான். இல்லைன்னா 5 கொடுத்துட்டு CSK கூட 4 கொடுத்துருப்பேன் நானு. ஏன்னா தூபே இருக்காரு, அதுல உங்களுக்கு பிராவிஸ் இருக்காரு, வேர்ல்டு கப் ஆடின பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. அதனால நான் 4 பிளேயர் இருக்கான் ஒத்துக்க மாட்டேன். இதுல வேர்ல்டு கப் டீம்ல எடுக்காத பிளேயர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு 4 போட்டுருக்கு. வேர்ல்டு கப் சாம்பியன்ஸ் டீம் ப்ரோ. வேர்ல்டு நம்பர் 1 பேட்ஸ்மேனும் வேர்ல்டு நம்பர் 2 பேட்ஸ்மேனும் நம்ம சன்ரைஸ்ல தான் ப்ரோ இருக்காங்க. நீ ஓபனர் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அப்புறம் நான் சஞ்சு சாம்சன் எடுத்துட்டு வர வேண்டியது இருக்கு. கப் வாங்கி கொடுத்ததே அவன் தான். சரி ஓகே. நம்பர் 3 டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் RCB. ஒரு நிமிஷம் இரு. ஏன் மும்பை இன்னும் வரல? மும்பைக்கு ஏதாவது டாப் 1 ஏதாவது கொடுத்துட்டியா என்ன? சர்ப்ரைஸ் வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு வருவாங்க. அப்பதான் நம்பர் 1 இருக்கிற டீம் தெரியும். RCB மிடில். ஏன்னா வெங்கடேஷ் ஐயர் இங்கே இருக்கானா? என்னடா ஆச்சு? ஆமா, என்ன இது ட்ரேட் பண்ணி எடுத்தாங்க, இது ஆப்ஷன்ல எடுத்தாங்களே தெரியலையா? வெங்கடேஷ் படிக்கல. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். இந்த RCBல டாப் 3 நான் ஒத்துக்குவேன். எனக்கு ஒரு 2 கேள்வி இருக்கு. வெங்கடேஷ் ஐயர், டிம் டேவிட் 2 பேரையும் ஆடுவீங்களா மாட்டீங்களா? ஆடுனீங்கன்னா நான் டாப் 3 தருவேன், இல்லைன்னா டாப் 3 தர மாட்டேன். வெங்கடேஷ் ஐயர் ஆடுவீங்களா மாட்டீங்களா கேட்க மாட்டேன். அவர் ஆடுன்னு கடைசியா இந்த இதுலயே ஒழுங்கா ஆடல. படிக்கல் சூப்பரா ஆடிட்டாரு, நீ மறக்கவே கூடாது. படிக்கல் சூப்பரா ஆடிட்டாரு.
வெங்கடேஷ் ஐயருமே மணிப்பால் ஆடுறாருன்னு நினைக்கிறேன். அவரும் நல்லா தான் ஆடிட்டு இருந்தாரு. நல்லா ஆடல. டோர்னமெண்ட் எடுத்து போய் வெங்கடேஷ் ஐயர் நல்லா ஆடல. டிம் டேவிட் இன்ஜுரியில இருந்து போனாரு. ஜித்தேஷ் சர்மா நீங்க நல்லா ஆடினாருன்னா ஓகே. எனக்கு இன்னும் அந்த கண்ணுக்குள்ள அந்த ஒரு மேட்ச் நிக்குது, எமர்ஜென்சி ஏசியா கப்புன்னு. சொல்லிடுறேன் அப்பா போயிருக்கேளு ஒரு ஷாட் அண்ணாம்பரு சூப்பர் ஓவர்ல போய் போல்ட் ஆயிட்டு கேப்டன் வேற கொடுத்தாங்க. மனசே இல்ல அதான் உங்களுக்கு இப்போ ஜித்தேஷ் சர்மா நீ சொன்ன மாதிரி அந்த எமர்ஜிங் ஏசியா கப்ல அந்த ஆடின ஷாட்ல இருந்து அவரோட கெரியர் டவுன்ஃபால் ஆயிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு இதுல ஒன்னே ஒண்ணு பிரச்சனை தான், டிம் டேவிட்டா ரொமாரோ ஷெஃபர்டா யாரா ஆடுவீங்கன்னு எனக்கு தெரியல. ரெண்டு பேர்லாம் ஆடவே முடியாது. அப்ப எப்படி ஆடுவீங்க? மேல ஃபில் சால்ட், கீழே ரொமாரோ ஷெஃபர்டு, டிம் டேவிட், கீழே அப்போ ஒரே ஒரு பவுலர் மட்டும் ஆடுவீங்க. குர்னால் பாண்டியா, ரஜத் படிதார், டிம் டேவிட், படிக்கல. ஜித்தேஷ் மேலதான் டவுட் எனக்கு. ஜித்தேஷ் மேல மட்டும் தான் டவுட் எனக்கு, வேற யாரு மேல டவுட் கிடையாது. கீழே கொடுக்கணும் இந்த டீமுக்கே, கீழே ஒரு 7வது அட்டாக் கொடுக்கணும். டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் போன வருஷம் இந்த டீம் அப்படியே ஆர்சிபி வாழ்க்கை வரலாறுலாம் மாத்தாம இருக்காங்க. அதுக்கான கிரெடிட்ஸ் கொடுத்தவனும் போன வருஷம் சாம்பியன் போது கிரெடிட்ஸ் கொடுத்தவனும் அதுக்கு தான் 3rd பிளேஸ் கொடுத்தேன். ஓகே தான், டாப் 3 வந்துட்டோம். ரெண்டாவது டீம் 1 டீம் யாரு பாக்குறோம்? எங்க பீர்த்தி சிந்த அக்காவோட டீம் தான் பஞ்சாப் கிங்ஸ். 2nd பிளேஸ் மிடில் ஆர்டர், வெரி ஸ்ட்ராங் மிடில் ஆர்டர். சூப்பரான மிடில் ஆர்டர்னா இந்த டீம் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸ்ரேயாஸ் ஐயர், ஸ்டாயினிஸ், நேகல் வதேரா. ஸ்டாயினிஸ் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கலாம். நேகல் வதேரா அதுக்கப்புறம் ஆடுவாரு. அதுக்கப்புறம் நீ இந்த இனி ஒமர் சயார்னாலும் ஆடுவாரு, கூப்பர் கான்லி யாருனாலும் ஆடுவாங்க. இல்லைனாலுமே உனக்கு மிச்சல் ஓவன் இருக்காரு, மிச்சல் ஓவனா ஆடுவாங்க. என் டீம்ல கூட நான் எழுதி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் சஷாங் இருக்காரு, சஷாங் இருக்கான். இல்லைன்னா மார்க்கோ ஆன்சன் இருக்கான், மார்க்கோ ஆன்சன் வந்து அடிப்பான். ஹர்திக் பரார் இருக்காரு. நீ உங்களுக்கு பேட்டிங்லாம் பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு 7-8 வரைக்கும் பேட்டிங் இருக்கு. டாப் 1 கொடுத்துருக்கலாமே, சூப்பரா இருக்கு. ஏன் டாப் 1 என்ன மறைச்சு வச்சிருக்கிற? இது நாங்க வரோம் ப்ரோ. பெரிய டீம் டீ ஷர்ட் எதுக்கு ப்ரோ போட்டிருக்கேன் நானு? நாங்க எதுக்கு ப்ரோ, எதுக்கு ப்ரோ? இல்ல இந்த டீம் நான் ஒத்துக்கிறேன். டபுள் ஓகே. இல்ல சிஎஸ்கேவோட ஒரு மேட்ச் 30க்கு 4 வந்து 200 ரன் அடிச்சாங்க அந்த டீம். மிடில் ஆர்டர் அவ்வளவு ஸ்ட்ராங்கான மிடில் ஆர்டர் இருக்கு. நீ அப்படி சொல்ற. அந்த டைம்ல வந்து நாங்க பவுலிங் வீக்கா இருந்தோம் அப்படி சொல்லணும். இல்ல போன ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. சூப்பரான டீம். அத ஒத்துக்கறேன். அந்த மிடில் ஆர்டர்னாலதான் போன டைம் எலிமினேட்டர்ல மும்பை வெளியே அனுப்பிச்சாங்க. அதையும் மறக்கக்கூடாது. அதே மாதிரி இது நான் ஒத்துக்கிறேன். பெருசா ஒண்ணு நீ 0 for 2 வச்சா கூட இந்த டீம் 180 வந்துரும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி பேட்டிங் தான் இருக்கு. அதனால ஓகே தான். அடுத்தது சரி ஓகே ப்ரோ. ஃபர்ஸ்ட் பிளேஸ் எம்ஐ பல்தான். பல்தான்ஸ் சொல்லிட்டு கிங்ஸ் ஃபேன்ஸ் வந்து நடிக்காதீங்க. பல்தான்ஸ் உண்மையிலுமே மிடில் ஆர்டர் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. பேர் நல்லா இருக்கு, பேர் நல்லா இருக்கு. சீரியல்ல ஒருத்தர் இறந்துட்டாருன்னா இவருக்கு பதில் இவருக்கு கேவலமான கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாங்க. இந்த டீம்ல அப்படி வேலையே கிடையாது. இவன் ஒழுங்கா பண்ணலையா, இவனோட பெட்டர் ஆப்ஷனா வெளியே இருக்கான். அதான் பிரச்சனை. இந்த டீம்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு மிடில் ஆர்டர், பயன்படுத்துற மிடில் ஆர்டர். இப்ப சொல்லுங்க பிரபு, நீங்க எதை சொல்றீங்க? என்ன இல்ல நான் சொல்லிடுவேன். இல்ல ஸ்கை அவுட் ஆஃப் ஃபார்ம். அவுட் ஆஃப் ஃபார்ம்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீங்க வேர்ல்ட் கப்ல நல்லா ஆடுறாரு ஓகே, வில் ஜாக் ஆடுறாரு ஓகே, அது கீழே மிச்சல் சாண்ட்னர் வந்துடுறாரு. இது எப்படி நல்ல மிடில் ஆர்டர்னு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. போன வருஷம் பயங்கரமா ஆடினாரு மும்பை இந்தியன்ஸ். அதே மாதிரி திலக் பாண்டியா, வில் ஜாக்ஸ் ஃபார்ம் ஆஃப் லைஃப் நம்ம தீர்லாம் போனாட்ட என்னமா ஆடினார் போன வருஷம். என்ன இன்னிங்ஸ் பயங்கரமா ஆடினாரு நம்ம தீர். நான் சொல்லி முடிக்கிறேன். இப்போ நீ ஸ்கையை அடிக்கலன்ற போன டைம் போன ஐபிஎல்ல டாப் பை ரன் கெட்டர்ல ஒரு 2வது இடமோ 3வது இடமோ இருந்தாரு. கன்ஃபார்மா சொல்றேன்டா. நான் ஒரு நிமிஷம் சொல்றேன். அதுக்கு முன்னாடியில இருந்தே ஸ்கை ஃபார்ம்ல இல்ல. போன ஐபிஎல் முன்னாடியே ஸ்கை ஃபார்ம்ல கிடையாது. ஐபிஎல்ல தான் ஃபார்முக்கு வந்தாரு. அதுக்கப்புறம் தான் T20ல 2-3 இன்னிங்ஸ் நல்லா ஆடினாரு. ஓகேவா? நீ ஸ்கை திலக்கு இவங்க 2 பேர்த்தையும் விட்டுலாம். அவங்க வந்து என்னைக்கா ஒரு மேட்ச் நல்லா அடிச்சு கொடுத்துருவாங்க. ஃபார்முக்கு வந்துட்டாங்கன்னா தொடர்ந்து அடிச்சிருவாங்க. போன ஐபிஎல் சீசன்ல நீ பாக்கலாம். நீ ஸ்டார்டிங் 4 மேட்ச் தோத்தாங்க மும்பை இந்தியன்ஸ். அதுக்கப்புறம் தான் கம்பேக் பண்ணி பிளே ஆஃப்ஸ் போனாங்க. அதுக்கப்புறம் நீ தினேஷ் சொன்ன மாதிரி தான். நீ வந்து ரூதர்ஃபோர்ட் ஆடலாம், இல்லைன்னா கார்பன் போஷ் ஆடலாம். 2 பேருமே பேட்டிங் போடுவாங்க, பேட்டிங் நல்லா ஆடுவாங்க. இல்லைன்னா வில் ஜாக்ஸ் ஆடலாம். நீங்க ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் நல்லா இருக்கு. சாண்ட்னர், கசன்பர் இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட்
நீ இது கீழே வந்தீங்கன்னா சர்துல் தாக்கூர் இருக்காரு, தீபக் சகர் இருக்காரு. அவருமே பேட்டிங் 1-2 இன்னிங்ஸ் நல்லா ஆடி இருக்காங்க. ஓகே, அதனால நான் ஓகே தான். நான் இது சும்மா ரங்கா ஜோக் காட்டுறியா சும்மாவா என்ன? கேப்டன் யாரா உங்களுக்கு? கார்த்திக் பாண்டியாடா. டேய் நாங்களே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோம்டா. நாங்க அப்படியா? மேட்ச் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோம். மேட்ச் பாக்க நாங்க எங்களோட டீம் அனலைஸ் பண்ணி டாப் 10 மிடில் ஆர்டர் சொல்லியிருக்கோம். மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க, பஞ்சாப் கிங்ஸ் 2வது இடம். எல்லாருமே ஒத்து போறோம். ஒரு சில ஸ்லாட் மட்டும் அப்படி இப்படின்னு மாறுதே தவிர பயங்கரமா எல்லாருக்கும் ஒத்து போறோம். உங்க ஆடியன்ஸ் நீங்க என்ன சொல்றீங்க? உங்களோட மிடில் ஆர்டர் வந்து என்ன ரேங்கிங் இருக்குன்னு சொல்லிட்டு போடுங்க. கெட்ட வார்த்தையில திட்டாதீங்க. இந்த ரேங்கிங் வந்து ஜென்யூனா பேஸ் பண்றதா, ஃபேன் பேஸ்ல இல்ல. நன்றி, வணக்கம்.